எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து நண்டு கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம மசாலையெல்லாம் அரைச்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிற நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் நண்டு 1/4 கிலோ வாங்கி அதை வந்து ஏற்கனவே நான் கழுவி வச்சுட்டேன். அதே போல் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் மசாலாவுக்கு. இல்லை நான் தேங்காய் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் திருமண தேங்காய் வச்சுருந்தா 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளி ஒன்றா எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இஞ்சி வெள்ளைப்பூடு தோல் உரித்து நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு இடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. சோம்பு 1/4 டீஸ்பூனுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி இருந்தால் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. என்கிட்ட மஞ்சள் கட்டை இருக்கனால நான் அதை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கிறோங்க. உப்பு தேவையான அளவும், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் உங்கள் காரத்தை பொறுத்து. அதே போல் நல்ல மிளகு 1 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த நண்டுக்கு கிரேவியை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாமா? தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் இதை தண்ணி ஊற்றி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் எண்ணெயை காய விட்டுட்டேன் மண் சட்டியில். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இருக்கு இல்லையா, இதையும் நாம் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா கண்ணாடி ஆகிற வரை நல்லா வதக்குங்க. அது நமக்கு கண்ணாடி ஆகணும். அது கண்ணாடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இடித்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூட சேர்த்துடலாம். இப்போ கண்ணாடி மாதிரி வந்துடுச்சா? இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி வெள்ளைப்பூடும் வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி பழம் சீக்கிரம் மசிஞ்சிடும் இல்லையா, அதனால தான். இது நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிடுச்சா? இப்போ நாம் வந்து எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நல்ல மிளகும் சேர்க்குறோம், மிளகாய் தூளும் சேர்க்குறோம். நல்லா பார்த்து சேர்த்துக்குங்க உங்கள் காரத்தை பொறுத்து. அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள், அந்த இதை நான் இதில் சேர்த்துருக்கேன். அந்த ஜாரில் இருக்க மசாலாவை எடுத்துக்கிறக்காண்டி நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துருக்கேன். முதல்ல இந்த மசாலா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா? இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நண்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த ப்ளூ கிராப் தான் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு ரொம்ப பெருசாக மொக்கையாகவும் இல்லை, தாராளமாக ஒரு ஆள் சாப்பிட்லாம். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிராபாக வாங்கினா நம்ம ஒரு எந்த பேனில் வைக்கிறோமோ அது ஃபுல்லாக அடங்கும். இல்லை நீங்கள் பெரிய கிராபாக வாங்கிட்டிங்கன்னா ஒரு கிராப் தான் ஒரு பேனில் போட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நண்டை உள்ளே போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 6 நிமிஷத்துக்கு குக் பண்ண விடுங்க. பாருங்கள் நண்டுடைய தோடு கலர் மாறிடுச்சா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த நண்டு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, நல்லா ஒரு மாதிரி செமி கிரேவி பதத்தில் இருக்கும். நீங்கள் வெள்ளை சாதத்தை வடித்து நல்லா இதை நண்டு கிரேவியை வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா ரசம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரசத்துக்கு பக்கத்தில் இந்த நண்டு கிரேவியை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ் கூடயும் இது ரொம்ப நல்லா போகும், இட்லி கூடயும் ரொம்ப நல்லா போகும் இந்த கிரேவி. இது ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.